2026 கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குமே? கடகராசினாலே இவ்வளோ நாள் ரொம்ப பிரச்சனையாக தான் போய் நின்றுது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அப்படியே டோட்டலாக ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லலாம். கண்டிப்பாக கடகராசிக்காரன் சந்திரன் பகவானை வழிபடணும். சந்திர பகவான் தான் அங்கே அதிபதியாக இருக்கார். ஸோ நீங்கள் நவகிரகத்தில் போய் சந்திரன் பகவான் வழிபட்டாலே உங்களுக்கு எல்லா நெகட்டிவ் சேஞ்ச் ஆகி பாசிட்டிவாக மாறப்போகுது. அம்மாவை நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். உங்கள் தாயை நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா சந்திரனாலே தாய். நீங்கள் எவ்வளோ உணவு தானம் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்கள் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உணவு முக்கியமாக உணவு நம்ம மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிருப்பாங்க. ஆட்டிசம் இல்லாட்டி மென்டலி ரிட்டார்ட் அந்த மாதிரி பர்சன்ஸை தேடி பார்த்து உணவளிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம பேர்ட்ஸுக்கு தான் உணவு அளிக்கலாம். இல்லை பறவைங்களுக்கு, அப்புறம் எறும்புக்கு, இந்த மாதிரிலாம் உணவு தாங்க. நீங்கள் சந்திரன்னாலே நீங்கள் உணவு தானம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு செட் ஆகிற பிஸ்னஸ் 2026 என்னென்ன பிஸ்னஸ் செட் ஆகும்னா ஐடி பிஸ்னஸில் டாப்பில் வருவீங்க. கண்டிப்பாக டீச்சிங் ஜாபில் நல்லா இருக்கும். ஆயில் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்குல்ல, ஆயுர்வேதிக்கு அந்த மாதிரி மருந்து சம்மந்த பிஸ்னஸ்ஸு, ஃபார்மசி, இந்த மாதிரி மருத்துவம், இதிலெல்லாம் கடகராசிக்காரங்க ரொம்ப டாப்பாக இருப்பாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த கடகராசி. ஒரு டவுன்ஃபால்லேருந்து கண்டிப்பாக 2026 உங்களுக்கு கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும் போது. உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியம் கிடைக்கும். அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பீச் போகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி சார்ந்த பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்களே ரெஸ்ட் ரூம் போகிறீங்க, அங்கே டைல்ஸ் இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனம் வச்சுக்கணும். கடகராசிக்காரங்க தண்ணியில் கொஞ்சம் கவனம் வச்சுருந்தா போதும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணியாக இருந்தாலும் சரி. இல்லை மேடம், அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப மிக கவனமாக இருக்கணும். இல்லாட்டி அதுலேயும் பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. கடகராசி நேயர்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுட்டாங்க மேடம்.